என் கர்த்தருக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்கிறவர் அவர் அல்ல. பிதாவை பற்றிய வெளிப்பாடு இயேசு வருகிற வரை யாருக்குமே கிடையாது. இயேசு வந்துதான் யாரை வெளிப்படுத்தினார்? பிதாவை வெளிப்படுத்தினார். இன்னொன்னு சொல்றேன், இயேசு தான் லைட். இந்த லைட் உள்ள வந்த பிறகுதான் அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதே தெரியுது. ஆமென். அது வரைக்கும் இந்த உலகத்துல எவ்வளவோ நஷ்டம், தோல்வி, பிரச்சனை, வாழ்வு அழிக்கப்படுகிறது, தீமைகள் நடக்கிறது, கெட்டது நடக்குது, அழிவுகள் நடக்குது, என்னெல்லாமோ நடக்குது. என்ன கெட்டது நடந்தாலும் மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? கடவுள். எந்த நல்லது நடந்தாலும் மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? கடவுள். The only one revelation or good or evil, it's from God அப்படின்றதா அந்த பண்டைய கால மனிதர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. யோபு புத்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு வந்து எல்லா நஷ்டத்தையும் என்ன பண்றான்? கொண்டு வர்றான். ஃபைனான்சியல் கிரைசிஸ் யார் மூலமா வருது? நான் சொல்றேன், நிறைய நேரம் உங்க பொருளாதார கிரைசிஸ்க்கு பின்னாடி அவன் இருக்கலாம், வியாதிக்கு பின்னாடி அவன் இருக்கலாம். ஆனா இவன் புள்ளெல்லாம் செத்து போச்சு. யோபு புள்ளெல்லாம் அவன் தொழில் லாஸ் ஆகி போச்சு, அவன் வாழ்க்கையே சூனியமாயிடுச்சு. ஆனா அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இப்ப கவனிங்க, அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏன் இப்படி சொன்னான் சொல்லுங்க? ஏன்னா there is no revelation about Satan. பிசாசை பத்தி அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் சொல்லுங்க, பிசாசை பத்தி தெரியாது. அது அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. யாருக்கு? பிசாசுக்கு வசதியா போயிடுச்சு. நாட்டுல என்ன கெட்டது நடந்தாலும் யாருக்கு தான் கெட்ட பேரு? பாருங்களேன், ஊர்ல கொஞ்சம் நக்ஸலைட் அங்க இருந்து பாம்பை போடுறான், என்னத்தையோ பண்ணி கெட்டதெல்லாம் பண்ணி விட்டுருதான். ஆனா கெட்ட பேர் பூரா எங்க போகும்? இந்த முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? அந்த மாதிரி கெட்டதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா? பிசாசு பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அப்படி ஒருத்தன் இருக்கிறான், அப்படி கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்றதே தெரியாது. ஆகையினால யோபுக்கும் அது தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், நல்லதோ கெட்டதோ கடவுள் அப்படின்ற ஐடியாலஜிக்கு ஏன் வந்தாங்க தெரியுமா? இப்போ கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்றத இப்போ கூட சபையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட சபை அதை நம்புகிறது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இன்னும் அவங்க எதுக்குள்ள வரல, இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வரல. நான் சொல்றேன், என் கர்த்தருக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்கிறவர் அவர் அல்ல. My God is a good God. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் கர்த்தர் உயிரை கொடுக்கிறவர், உயிரை எடுக்கிறவர் அல்ல. சுகத்தை கொடுக்கிறவர், வியாதியை கொடுப்பவர் அல்ல. செழிப்பை கொடுப்பவர், தரித்திரத்தை கொடுப்பவர் அல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் மாற்றுமையும் நிழலும் இல்லை. எல்லா நல்லதுக்கு பின்னாடியும் கடவுள் இருக்கிறாருங்க, எல்லா கெட்டதுக்கு முன்னாடி பிசாசு இருக்கிறான். அவனை கண்டுபிடிச்சாதான் துரத்த முடியும். You must find your enemies. Amen.